ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மெது பக்கோடா அல்லது மெது போண்டா எப்படி செய்யறது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மெது போண்டா வந்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியான லேயரும், உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு சாஃப்டான கடலை மாவு மிக்சர் இருக்கும். உள்ளுக்குள்ள நம்மளோட நார்மல் போண்டால இருந்து இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த சூப்பரான மெது போண்டா எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நீங்க நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட போடலாம். இது வந்து ஆக்சுவலா வந்து டால்டா போட்டு செய்வாங்க. டால்டா அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கறதுனால நம்ம வந்துட்டு நெய் சேர்த்திக்கலாம் அதுக்கு பதிலா. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்திக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல குக்கிங் சோடா, அந்த சோடாப்பு. இப்போ இது என்ன பண்றோம்னா நல்லா டிப் பீட் பண்ணிக்கணும். நெய்ல வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்ப சோடாவை நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணீங்கன்னா தான் அந்த நல்லா உள்ளுக்குள்ள சாஃப்டா வெளியில ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமேட்டு 2-3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்த மாட்டோம். வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 4 சோம்பு. இந்த மாதிரி முந்திரி பருப்பு நான் உடச்சி வச்சிருக்கேன். இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இல்லை நல்லா இருக்கும். அந்த முந்திரி பருப்பு ஒரு மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து நான் இன்னைக்கு கம்மியாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா குவான்டிட்டி வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவு சேர்த்திக்கலாம் அதில். இது வந்துட்டு பொட்டுக்கடலை பொடி. இது வந்துட்டு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த போண்டாக்கு. இது வந்துட்டு அரிசி மாவு. இது வந்துட்டு 1/2 கப். நீ எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமேட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஒரு மாதிரி கரெக்டா பணிஞ்சுக்கணும். அதனால தண்ணி விடும்போது பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு கொஞ்சம் கெட்டியா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு கெட்டியான பேட்டரா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இது ஓரளவுக்கு இந்த போண்டா வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டு எண்ணெய் வைக்கணும். அப்பதான் கரெக்டா பொரிஞ்சு வரும். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. ரொம்ப சூடா இருந்ததுன்னா உள்ள இருக்கிறது புரியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நம்ம ரெடி பண்ண பேட்டரை இப்போ இதுல போட்டுக்கலாம். பாருங்க, மீடியம் அதான் ஹீட் ஆயிருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த மீடியம் ஹீட்லயே வச்சு நீங்க வந்துட்டு பொறுமையா இதை வந்துட்டு பொரிச்செடுக்கணும். அப்பதான் வந்துட்டு ஈவனா உள்ளேயும் வேகும், மேலேயும் அந்த கோல்டன் கலர் வரும். இந்த மாதிரி இந்த சைஸ் உருட்டி வச்சுக்கேன். நான் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். நீங்க எவ்வளவு எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு சைஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முழுகணும் எண்ணெயில, அந்த அளவுக்கு நீங்க சைஸ் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம திருப்பி விடலாம். 2 சைடும், அடுத்த சைடும். மாதிரி நல்லா 2 சைடும் பரட்டி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வேகத்துக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். நம்ம என்ன சைஸ் போடுறோமோ அது பொறுத்து. எண்ணெயோட ஹீட் மட்டும் ரொம்பவே முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எண்ணெயோட ஹீட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம குலோப் ஜாமுன் பொரிப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஹீட்ல இருக்கணும் எண்ணெய். பாருங்க, நல்ல கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் கலரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு பார்க்கும்போதே இதோட கிறிஸ்பினஸ் தெரியுதுல. இப்போ நம்மளோட சூப்பரான மெது போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல. செம கிறிஸ்பியா அவுட்டர்ல இருக்கும், உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு சாஃப்டான உள்ள இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு. இது வந்துட்டு நீங்க கோகனட் சட்னியோட பரிமாறலாம், இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட பரிமாறலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால எப்போதும் கம்மியாகவே சாப்பிடுங்க இந்த போண்டா. இந்த சூப்பரான மெது போண்டா எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.